ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், ஆண்டின் பொதுக்காலம் 25வது வாரத்துக்குள்ளாக நாம் நுழைய இருக்கிறோம். யார் பெரியவர், நீயா நானா? இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதையே இன்றைய வார மைய சிந்தனையாக கொண்டு உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். யார் பெரியவர் என்கின்ற இந்த கேள்வி ஏதோ இன்று வந்ததல்ல, மாறாக விவிலியத்தின் தொடக்கத்திலேயே பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளிடத்திலே கடவுளை போல மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், காயின் ஆபேலிடத்திலே யார் பெரியவர் என்கின்ற எண்ணம், பாபேல் கோபுரமானது கட்டப்படுகிறது, அது ஆணவத்தின் உச்சக்கட்டமாக நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் ஏரோது, பெரிய ஏரோதை பார்க்கிறோம். ஒரு பழமொழி இருக்கிறது, ஏரோது வீட்டில் வளர்ப்பு பன்றிக்குட்டியாக இருந்தால் கூட பிழைத்து விடலாம், அவன் பிள்ளையாக இருந்தால் பிழைப்பது கடினம் என்று. பெரிய ஏரோது தான் மட்டுமே அரசனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கூட கொல்ல துணிந்தவனாக இருக்கிறான். ஆக விவிலியத்திலும் ஆங்காங்கே யார் பெரியவர் என்கின்ற கேள்விக்கு பல உதாரணங்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றன. ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை தன்னுடைய அமைச்சரவையிலே ஒரு கதை ஒன்றை சொன்னாராம். ஒரு முறை மன்னன் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக செல்கிறான். அவ்வாறு செல்லும் பொழுது தன்னுடைய அமைச்சரிடத்திலே கேட்கிறான், இன்று மழை வருமா என்று. அமைச்சர் சொல்கிறார், இன்று மழை வராது என்று. உடனே அரசனும் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக செல்கிறான். போற வழியிலே ஒரு குடியானவனை காண்கிறான். அவன் தன்னுடைய கழுதையிலே அரசனை எதிர்கொண்டு வந்தவன் இறங்கி அரசனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு, அரசே எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்கிறான். அரசன் தான் வேட்டையாட செல்வதை சொல்கிறான். உடனே அந்த குடியானவன் சொல்கிறான், அரசே இன்று பலத்த மழை வரும், நீங்கள் அரண்மனைக்கு செல்லுங்கள் என்று. அவனுடைய பேச்சு ஒரு பொருட்டாக கருதாமல் அரசன் காட்டுக்கு வேட்டையாட செல்கிறான். அன்று பலத்த மழை. அரசன் நனைந்தபடியே அரண்மனை வந்த உடனே குடியானவனை அழைக்கிறார். எவ்வாறு நீ சரியாக சொன்னாய், இன்று மழை வரும் என்று சொல்லி. உடனே அந்த குடியானவன் சொன்னான், நான் கழுதை வைத்திருக்கிறேன், இந்த கழுதையின் மீது நான் எப்பொழுதும் பயணம் செய்கிறேன். எப்பொழுது மழை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய கழுதையின் காதுகள் பெரிதாக காட்டும் என்று சொல்லி. உடனே அரசன் செய்தானாம், அமைச்சர்களை எல்லாம் நீக்கிவிட்டு கழுதைகளை அமைச்சராக மாற்றினானாம். இந்த கழுதையை பிடிக்கும் பொழுது ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து சொன்னாராம், அதனால் என்னவோ கழுதைகளுக்கெல்லாம் அமைச்சர்களாக வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, எல்லோருமே தலைவர்களாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய சூழல் எல்லா மனிதரிடத்திலும் நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய உடல் பசியை போக்கிவிடலாம், மனிதனுடைய உணர்வு பசியை போக்கிவிடலாம், ஆனால் மனிதனுடைய அதிகார பசியை ஒருபோதும் போக்கிவிட முடியாது. ஏனென்றால் இந்த அதிகார பசிக்கு வரையறையும் கிடையாது, எல்லையும் கிடையாது. இது இயேசுவின் சீடர்களையும் விட்டு வைத்ததாக இல்லை. இது நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு 2ஆம் முறை தன்னுடைய சாவை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கிறார். எருசலேம் நோக்கி செல்லக்கூடிய இயேசு தான் எருசலேமுக்கு எதற்காக செல்கிறேன் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதோ மானிட மகன் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மக்களின் கைகளிலே ஒப்புவிக்கப்பட போகிறார், அவரை அவர்கள் கொலை செய்வார்கள் என்று சொன்ன பொழுது அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாமல், இயேசுவினுடைய இறையாட்சி தத்துவம் என்பது ஏதோ இந்த உலக அரசை போன்றது என எண்ணிய சீடர்கள் இயேசுவுக்கு அடுத்து யார், நீயா நானா என்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த இயேசு உடனடியாக தன் அன்பு சீடர்கள் பக்கம் திரும்பி சொல்கிறார், தலைவராக இருக்க விரும்புகிறீர்களா, முதலில் நீங்கள் தொண்டர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். தொண்டன் என்று சொல்கிற பொழுது ஏன் தலைவன் என்பவன் தொண்டனுக்குரிய மனநிலையோடு வாழ வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது ஒரு இயக்கம், ஒரு கட்சி என்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தொண்டன் என்பவன் அடித்தளமாக, ஆணிவேராக, அடிப்படையாக இருக்கிறான். ஏனென்றால் ஒரு தொண்டனால் மட்டும்தான் அடிப்படையில் என்ன தேவை, அடித்தட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு தொண்டனால் மட்டும்தான் தலைவர்களை உருவாக்க முடியும். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, மகுடங்கள் தலைகள் மாறக்கூடியவை. ஆக தொண்டன் என்பவன் ஒரு இயக்கத்தை
இருக்கிறார். அந்த தொண்டனுக்குரிய மனநிலையோடு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன்தான் ஒரு தலை சிறந்த தலைவனாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் என்று ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த தொண்டனுக்குரிய மனநிலையோடு ஒரு தலைவனாக இருக்க விரும்புகிறவன் நீதிமானாக இருக்க வேண்டும் என்கிறது இன்றைய முதல் வாசகம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்கிறது, நீதிமான் என்பவன் கடவுளோடு இணைந்திருக்கிறான், கடவுள் நீதிமானோடு இணைந்திருக்கிறார். எனவே நீதிமானுக்கு வரக்கூடிய எல்லா இடர்பாடுகளில் நின்றும் கடவுள் தாமே அவனை விடுவிக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஆக ஒரு தலைவன் என்பவன் நீதிமானாக இருக்க வேண்டும், சுரண்டலுக்கு இடம்படாத ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இன்றைய இரண்டாவது வாசகம் அழகாக சொல்லுகிறது, ஒரு தலைவனாக இருக்க விரும்புகிறவன் ஞானம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. மெய்யியல் கோட்பாடுகளிலே பிலாசபர் கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு ஒன்று இருக்கிறது. அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன என்று சொல்கிறது, ஒரு சமூகத்தை ஆள விரும்புகிறவன் ஒரு ஞானியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஞானியால் மட்டும்தான் பகுத்தறிந்து சிந்திக்க முடியும். நன்மை என்ன, தீமை என்ன, தேவைகள் என்ன என்பதை ஒரு ஞானி ஒருவனால் மட்டும்தான் பகுத்து ஆய்ந்து பார்க்க முடியும். ஒரு ஞானி மட்டும்தான் என்றுமே உருவாக்கக்கூடிய ஒன்றை முனைப்போடு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவனாக, சக்தி உடையவனாக இருக்கிறான். எனவே ஒரு ஞானியால் மட்டுமே ஒரு சமூகத்தை ஆள முடியும் என்கிறது இந்த பிலாசபர் கிங் என்று சொல்லக்கூடிய கோட்பாடாக இருக்கிறது. தேவன் இந்த இரண்டாவது தலைவனாக இருக்க விரும்புகிறவன் ஞானம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், தலைவனாக இருக்க விரும்புகிறவன் நீதிமானாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சுரண்டல்காரன் தான் தன்னுடைய மக்களிடத்திலே கலகங்களை, கலவரங்களை, சண்டை சச்சரவுகளை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு கேடு நினைப்பவன் தான் கலக்கங்களை உருவாக்கக்கூடியவனாகவும் குழப்பங்களை உருவாக்கக்கூடியவனாகவும் இருப்பான் என்கிறது என்ற இரண்டாவது வாசகம். ஆகப்பிரியமானவர்களே, நீங்களும் தலைவர்களாக ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய குடும்பத்திற்கு தலைவராக வாழ ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் வாழக்கூடிய சமுதாயத்திற்கு தலைவர்களாக மாற ஆசைப்படுகிறீர்களா? தலைவனாக வேண்டுமெனில் முதலில் தொண்டனுக்குரிய மனநிலையும், இரண்டாவது நீதிமானுக்குரிய செயல்பாடுகளும், மூன்றாவது ஞானம் நிறைந்த வாழ்க்கையும் உள்ள மனிதர்களாக வாழ்வோம். அதற்காக கற்றுக்கொள்வோம். தொண்டனுக்குரிய மனநிலையும், நீதிமானுக்குரிய செயல்பாடும், ஞானம் நிறைந்த வாழ்வும் நம்மையும் சமூகத்தில் நல்ல தலைவர்களாக உருவாக்கட்டும்.